சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலி பார்த்தோம்னா கபிலன்ட்டு இருந்து அகிலாண்டேஸ்வரியை காப்பாற்றுறதுக்காக அவங்க அம்மன் மாதிரிக்கு வேஷம் போட்டு அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிருந்தாங்க. அப்போ கபிலன் போய் ஒளிஞ்சிக்கிட்டுதாங்க. இவன் என்ன இந்த அடி அடிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா இந்திராணி சிவா குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே அயலி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ இந்திராணி வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க, சிவா என்னது அயலி இந்த மாதிரிக்கு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே சிவாவும் தனக்கு தெரியாத மாதிரிக்கு ஆமாக்கா எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அவள் உடம்புல அம்மன் வந்து இறங்கிட்டாங்க போலுக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் அடுத்தது எல்லாருமே ஓடி போயிருந்தாங்க. அப்போ உடனே அயலி வந்து அப்படியே கீழே விழுந்த மாதிரிக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கவும் உடனே எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அயலிட்டு வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அயலி வந்து கண்முழிக்கிறாங்க. அப்போ அயலியும் வந்து தனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாத மாதிரிக்கு அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மேடம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கண்முழிச்சு பார்த்தா நான் இங்கே வந்து இருக்கிறேன் அப்படின்னு அயலி வந்து இப்படி தெரியாத மாதிரிக்கு அவங்க சொல்லவும் உனக்கு ஒன்றும் இல்லை அயலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி வா நம்ம மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களை இந்த மாதிரிக்கு வந்து வந்தாங்களே அவங்களாம் எங்கே போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க அயலி அப்படின்னு அயலாண்டேஸ்வரி சொல்லவும் அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா அயலி அழைச்சிட்டு வா சிவா அப்படிங்கும்போது சிவாவும் அயலி அழைச்சிட்டு வராங்க. அப்போ எல்லாருமே மண்டபத்துக்குள்ளே போகும்போது அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அயலி பற்றி பேசிக்கிட்டே போகிறாங்க. அயலி இந்த அளவுக்கு சண்டை போடுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சிவா வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, அயலி பிரமாதமாக நடிச்சிட்டப்போ அப்படிங்கும்போது அப்போ அயலினா சும்மாவா என்ன அப்படிங்கும்போது உடனே அயலியோட்ட வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் அந்த கபிலன் தானே இதெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்படிங்கும்போது ஆமாம் அவனை தவிர வேறு யார் பண்ணியிருக்கிறா, வர்மா கபிலனை தான் அனுப்பிவிட்ருப்பான் அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட கதையை முடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும் போது அப்போ கபிலன் இப்போ எங்கே காணலை அப்படிங்கும்போது எங்கேயும் போகலாம் நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ கபிலன் வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்குதா அவங்க பார்த்துருந்தாங்க. கபிலனும் வந்து இந்த அயலியால் வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்து சண்டை போடுவான்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியில் நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிட்டாலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ வர்மா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது எங்கள் பாருங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த அயலி இந்த மாதிரி பண்ணி அகிலாண்டேஸ்வரியை காப்பாற்றிட்டா, அவன் மட்டும் வராமல் இருந்திருந்தானா நான் அகிலாண்டேஸ்வரியோட கதையை முடிச்சிருப்பேன் அப்படிங்கும்போது உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தா நீ ஒழுங்காக செய்கிறியா, எந்த வேலையை கொடுத்தாலும் இந்த மாதிரி கடைசியில் சொதப்பில் போய் முடிச்சிருதிய, அந்த அகிலாண்டேஸ்வரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்பவுமே வந்து எனக்கு பிரச்சனை தாண்டா அப்படிங்கும் போது இங்கே பாரு வர்மா நான் சொல்கிறது கேளு, இந்த தடவை வேணா அவள் காப்பாற்றிருக்கலாம் அகிலாண்டேஸ்வரியை, ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக அவளுடைய கதையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்படி தாண்டா ஒவ்வொரு தடவையும் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து கபிலனை போட்டு திட்டவும் கபிலனுக்கும் என்ன பண்ணதுன்னு தெரியல, இந்த வர்மா அங்கே நடந்தது என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்காம இப்படி போட்டு நம்மளை திட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்து மண்டபத்துக்குள்ள வந்துருமே அப்போ பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரித்திகா வராங்க. அப்போ செல்வநாயகி வந்து ரித்திகாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா இவ்வளவு நேரம் நீ எங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரித்திகா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணனா வெளியூர்ல இருந்து அதனாலதான் பேசிட்டு இருந்தேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்க என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு கூட உனக்கு தெரியல பத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த எல்லா பிரச்சனையும் பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அயலி என்னமா சண்டை போட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரித்திகா வந்து அயலி பற்றி பெருமையாக பேசுகிற மாதிரிக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாருங்க சும்மா நீங்கள் அவளை பற்றி ரொம்ப ஓவராக பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது நான் ஒன்றும் ஓவராக பேசலை, அவள் இந்த மாதிரிக்கு பண்ணான்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஆமாம் அவளுக்குன்னா ஒரு அவார்டு கொடுக்கலாமா என்ன, அவளை பற்றி சும்மா அப்படி பேசி பேசி என்னை வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமாம் இவட்ட வேற அப்படி சொன்ன பாரு அப்படின்னு செல்வன் நாயகி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்தது வந்து பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது அப்போ உடனே அகிலாண்டேஸ்வரி வந்து ஹேமாவை அழைச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஹேமாவை ரூமில் போய் பார்க்குறாங்க, ரூம்ல இல்ல, அத்தை ஹேமாவை ரூம்ல காணல அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அடுத்ததா பார்த்தோம்னா ஹேமா வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையங்கழுத்துமா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து அகிலாண்டேஸ்வரிட்ட வந்து அவங்க ஹேமா வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க பொண்ணோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன காரியண்டி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் இவரை 5 வருஷமா நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், இவரை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, இவரை மறந்துக்கிட்டு என்னால் வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது வந்து என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா அப்பாவும் வந்து அவங்க அகிலாண்டேஸ்வரிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க எங்களை மன்னிச்சிடுங்க, எங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அகிலாண்டேஸ்வரிக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அப்போ வந்தவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரித்திகா வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதை நினைக்கிறாங்க. அப்போ ஹேமா வந்து அவங்க தன்னுடைய காதலன்ட்ட பேசிட்டு இருக்கிறத ரித்திகா வந்து கையுங்களமாக பிடிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் உனக்கு வந்து நிச்சயார்த்தம் நடக்க போகுது, நீ என்னன்னா வந்து இப்படி இந்த பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்க மேடம், இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம், நானும் இவரை லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து ரித்திகா வந்து அகிலாண்டேஸ்வரியை பழி வாங்கணும், நம்மளை எப்படி போட்டு அடிச்சா இவ குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு
ரித்திகா தான் வந்து ஹேமாவுக்கும் அவங்க லவருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு முடிச்சிருந்தாங்க. இங்கே பாரு இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், நான் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேங்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லை மேடம் சரியான நேரத்தில் எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நான் உங்களை மாட்ட விட்டுருவேன்னா என்ன அப்படிங்கவும் அப்போ ரித்திகா வந்து நினைக்கிறாங்க, ஐலாண்டேஸ்வரி இன்னைக்கு நீ எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்பேன், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. இதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை தான் நடத்திக்கிட்டு அங்கே செல்வன் நாய்கிட்ட வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசினதா அவங்க போய் சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ஐலாண்டேஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ வந்து ஊரில் உள்ளவங்க அவ்வளோருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு உடனே வந்து அவங்க ஐலி வந்து நினைக்கிறாங்க, சிவா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏன் நம்ம பேசாமல் நம்ம பொண்ணியே வந்து ஐலாண்டேஸ்வரி மேடத்து குடும்பத்துக்கு மருமகள் ஆகிக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே உடனே சிவாவும் இது நல்ல ஐடியா தான், ஆனால் நம்ம சொன்னாக்கி அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது ஐலி வந்து இந்திராணி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, பொண்ணியை பேசாமல் நம்ம ஏன் வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இந்திராணி வந்து ஐலி இந்த யோசனை எனக்கு கூட வந்து அதாவது படலை, உனக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து ஐலி இருந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அதாவது என்ன இருந்தாலும் சரி தான், ஐலாண்டேஸ்வரி குடும்பம் வந்து ரொம்பவே நல்ல குடும்பம், அவங்க ரொம்பவே நல்லவங்க, அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது உடனே இந்திராணி வந்து அவங்க சொல்கிறாங்க, ஐலி உண்மையிலேயே சரியான நேரத்தில் சரியான ஒரு யோசனையை சொல்லியிருக்கிறேன், இப்போமே இப்போ நான் சித்தப்பாக்கிட்டையும் சித்திக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ உடனே பார்த்தோம்னா இந்திராணி வந்து அவங்க உதய பெருமாள்கிட்டையும் செல்வநாய்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, பொண்ணியை பேசாமல் நம்ம அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படிங்கவும், இது கிட்டதுமே செல்வநாயகியை அவங்க உதய பெருமாள் பார்க்குறாங்க. அப்போ செல்வநாயகிக்கு ஐலாண்டேஸ்வரி குடும்பம் வந்து எவ்வளோ பெரிய குடும்பம், அவங்க வீட்டில் என் பொண்ணு மருமகளாக போகிறது எவ்வளோ பெரிய விஷயம், அவங்க எவ்வளோ சொத்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு செல்வநாயகி ஆசைப்பட்டிருந்தாங்க. உடனே வந்து உதய பெருமாள்கிட்ட என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, சரின்னு சொல்லுங்க அப்படிங்கவும், அப்போ உதய பெருமாள் வந்து உனக்கு சம்மதமாக செல்வநாயகின்னு கேட்கும்போது எனக்கு முழு சம்மதங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து ஐலாண்டேஸ்வரி மேடத்துக்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து அவங்க ஐலாண்டேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அப்போ ஐலியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரிக்கு வந்து பொண்ணியை உங்கள் வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லும் போது, இதை கிட்டதுமே ஐலாண்டேஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க, நான் வந்து அவமானப்பட்டு போய் நின்றுவோன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் சரியான நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணை எங்களுக்கு தாரன்னு சொல்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, உடனே நம்ம இந்த நிச்சயத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து பார்த்தோம்னா மாப்பிள்ளைகிட்ட கேட்கும்போது மாப்பிள்ளையும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பொண்ணுகிட்ட கேட்கும்போது பொண்ணியும் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா பொண்ணியை அவங்க மணப்பெண்ணா உட்கார வைக்கிறாங்க. இதை கபிலனும் ரித்திகாவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ரித்திகா வந்து நினைக்கிறாங்க, இந்த ஐலாண்டேஸ்வரியை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு திட்டத்தை போட்டோம்னா இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அயலி தான், அவள் தான் இந்த மாதிரிக்கு வந்து பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலன் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அயலி தான், ஐலாண்டேஸ்வரியை நம்ம வந்து கதையை முடிக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இங்கே என்னன்னா வந்து என் தங்கச்சியே வந்து அந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆக்கிட்டால இந்த அயலி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலன் ஒரு பக்கம் வந்து அப்படியே வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும், அப்போ சிவா வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, அயலி எப்படியோ நீ பொண்ணுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் நீ வந்து சம்மந்தம் வந்து பேசிட்டு முடிச்சிட்டியே, இதெல்லாம் ஒன்னால தான் முடியும், உனக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுது அப்படிங்கும்போது இதெல்லாம் அப்பப்போ வரும் அப்படின்னு ஐலி வந்து கிண்டலாம் வந்து சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து நிச்சயத்துக்குள்ள எல்லா ஏற்பாடுமே வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து அவங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து அந்த மணமடியில் உட்கார வைக்கவும், ஐலாண்டேஸ்வரி குடும்பமும் அதே மாதிரிக்கு உதய பெருமாள் செல்வ நாயகி அவங்களும் வந்து பார்த்தோம்னா நிச்சயார்த்தத்துக்கு தாம்பளத்தட்டை அவங்க மாற்றிக்கிட்டுதாங்க. அப்போ உடனே வந்து அவங்க இந்திராணி வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, அயலி சரியான நேரத்தில் நீ நல்லா யோசனை பண்ணியிருக்கிற, இதெல்லாம் ஒன்னால தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும், அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ஐலாண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, உண்மையிலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், அடுத்தது எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து அவங்க இந்திராணி வந்து அவங்க செல்வநாயகிட்டையும் உதய பெருமாள்கிட்ட சொல்கிறாங்க, சரியான நேரத்தில் ஐலாண்டேஸ்வரி மேடம் குடும்பத்தில் வந்து நம்ம இப்படி ஒரு சம்பந்தம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினது அயலி தான், அவள் மட்டும் இந்த யோசனையை சொல்லலைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது, பொன்னிக்கு ஒரு நல்ல குடும்பத்தை நம்ம வந்து அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லவும், இப்போ செல்வநாயகி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ரித்திகா வந்து செல்வநாயகியை கூப்பிட்டு சொல்றாங்க, ஏன் அத்தை இந்த கல்யாணத்தை இங்கே சம்மதிச்சிங்க அப்படிங்கும்போது, என்ன ரித்திகா எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, ஏன் நல்ல குடும்பம் தானே, ஐலாண்டேஸ்வரி வந்து நம்மள மாதிரிக்கு அவங்களும் பெரிய பணக்காரங்க தானே அப்படிங்கும்போது, அத்தை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, பொண்ணுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வந்து குடும்பத்தில் அவள் வாக்க போடுறத நினச்சி எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படிங்கவும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்தது அயலி தானே, அவளால் தானே இது நடந்தது அப்படிங்கும்போது,
இங்கே பாரு ஐலி பண்ணுனா என்ன, ஆனால் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுல்ல, அதை நினச்சா எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கும்போது இப்போ ரித்திகா வந்து நினைக்கிறாங்க, இல்லை இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே தீரணும்னு சொல்லிட்டு ரித்திகா நினைக்கிறாங்க. அப்போ சிவா வந்து ஐலி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐலி எப்படியோ வந்து பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், இன்னும் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அடுத்தது என்ன கபிலன் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா ஐலாண்டேஸ்வரி மேடத்தோட கதையை முடிக்கிறதுக்காக வர்மா வந்து கபிலனை தான் அனுப்பிவிட்டான். ஆனால் இப்போ என்னன்னா வந்து பொன்னி அந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதுனால இப்போ கபிலனால் எதுவுமே ஐலாண்டேஸ்வரி மேடத்தை எதுவும் செய்ய முடியாது. அதாவது அவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லி திட்டத்தை வந்து கபிலனால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால அடுத்தது அவன் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிப்பான், அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவன் அதை பற்றி தான் வந்து அவன் சிந்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கிட்டதுமே சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் எலி இதை யோசிக்கவே இல்லை அப்படிங்கும்போது, ஆனால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நம்ம நடத்தியே தீரணும், இதனால தான் நம்ம ஐலாண்டேஸ்வரி மேடத்தை அவங்ககிட்ட இருந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.